செல்வோம், தொடர்ந்து செல்வோம். அன்பின் சிலுவை அடையாளத்தினாலே அனைவரும் கொஞ்சம் மனிதர்களாவோம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. அவற்றுள் அன்பே தலை சிறந்தது. 1 கொரிந்தியர் பிரிவு 13 இறைவசனம் 13. நம் அன்பர் இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம் வாழ்நாளில் சிலுவை பாதையை பல்வேறு தலைப்புகளில் தியானித்து வந்திருக்கிறோம். ஆனால் நாம் இங்கே சிலுவையை பற்றியே தியானிக்க இருக்கின்றோம். சிலுவையே கிறிஸ்தவர்களின் மையம். புனித பவுலடியார் மிக தெளிவாக, அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார், மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. 1 கொரிந்தியர் பிரிவு 2 இறைவசனம் 2. யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் தெரியும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பறைசாற்றுகின்றோம். 1 கொரிந்தியர் பிரிவு 1 இறைவசனம் 23. இந்த சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். கலாத்தியர் பிரிவு 6 இறைவசனம் 14. ஆம் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிந்திருக்க வேண்டியது, பிறருக்கு அறிவிக்க வேண்டியது வேறெந்த கிறிஸ்துவையும் அல்ல, சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவைத்தான். நமக்கென்று இருக்கும் தனிப்பெரும் பெருமையான நமது கல்வி நிறுவனங்களோ, மாபெரும் எழில்மிகு ஆலயங்களோ, வந்தனத்துக்குரிய தலைவர்களோ, ரோமாபுரியோ அல்ல. நமது பெருமை சிறுமையென இகழப்பட்ட சிலுவைதான். இதை புரிந்து கொள்கிறவர்கள் சிலுவைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற மீட்பின் வல்லமையை கண்டுகொள்கிறார்கள். சிலுவையில் அப்படி என்ன பிரமாதம்? சிலுவை என்பது சிலுவைதானே, பாரம்தானே, தாலா சுமைதானே, கண்ணீர்தானே, இரத்தம்தானே, வலிதானே, ஆணிகளாலும் காயங்களாலும் ஆன சித்திரவதை கூடம்தானே. இன்னும் சொல்ல போனால் குற்றவாளிகள் அனுபவிக்க வேண்டிய தண்டனைதானே. தோல்வியின், பலவீனத்தின், கையெறு நிலையின், வெறுமையின், பழிவாங்கலின், அடிமையின், பாவத்தின் அடையாளம்தானே. இதை ஏன் இப்படி பிரதானப்படுத்த வேண்டும் என்று நாம் கேட்கலாம். நீங்கள் கேட்பதெல்லாம் சரிதான். இந்த சிலுவையில் பிரமாதம் என்று ஏதுமில்லை. இதன் விசேஷம் எல்லாம் ஒன்றுதான். ஒரு அப்ராணி இந்த அகிலத்தின் மீது வைத்து தொலைத்த அளவு கடந்த பிரியத்தின், காதலின் இரத்த சாட்சிதான் இந்த சிலுவை. ஆம் பாசத்துக்குரியவர்களே, சிலுவை இயேசு என்னும் பாசமிகு இறைவனின் பரிசுத்த கரம் படாதவரை அவமானம்தான், அட்டூழியம்தான், அரக்கத்தனம்தான். இயேசுவின் அன்பு இரத்தம் முதலில் திருமுழு காட்டியது சிலுவையைத்தான். இப்போது சிலுவை உலகின் விடியல். இப்போதிலிருந்து சிலுவை அன்பின் உச்சபட்ச அடையாளம். இனி சிலுவை உலகத்தின் இரட்சண்யம். இனி சிலுவை மனித வாழ்வில் மறைந்து கிடக்கும் தெய்வீக பொக்கிஷங்களை திறந்து காட்டும் சாவி. இந்த சிலுவை கலப்பை கொண்டுதான் இயேசு மானுடத்தை உழுது பண்படுத்திக் கொண்டிருக்கிறார். பயிர் வளர்த்து பசியாற்றிக் கொண்டிருக்கிறார். எனவே அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் நிஜமாகவே சிலுவையின் பாதையில் நடக்கப் போகிறோம். இந்த சில நிமிடங்கள் சிலுவை உதிர்க்கும் உதிர மொழிகளை
சிதறாமல் சேகரிப்போம். இப்பயணத்தின் இறுதியில் நாமும் இயேசுவின் சிலுவையில் ஒரு பாகமாய் மாறிப்போவோம். சிலுவை என்பது ஒன்றும் பிரமாதம் அல்ல. அது நமது சிநேகங்களுக்காய் சின்ன சின்ன வதைகளை வாழுந்தோறும் சுமந்து திரிவது. சிலுவை என்பது பிரம்மாண்டமாய் ஒன்றுமல்ல, சிநேகித்து சாவது. ஆனால் இதிலுள்ள வினோதமே இதுதான். அன்பு செய்கிறவர்களை சாவு எங்கனம் நெருங்கும்? ஆம், இயேசுவின் சிலுவை நம்மை உயிர்ப்பிக்கும் என்பதன் சூட்சுமம் இதுதான். ஹெர்பர்ட் மெக்காபே எனும் அறிஞர் மிக அழகாய் சொல்லுவார், நீ நிஜமாகவே அன்பு செய்தால் சிலுவை உனக்கு நிச்சயம், அன்பு செய்யாவிட்டால் நீ எப்போதோ இறந்து விட்டாய் என்று. இது இயேசு சொன்ன பாடம்தான். வாழ்வை பெற்றுக்கொள்ள துடிப்பவன் அதை இழந்து விடுகிறான். பிறருக்காக துடித்து சாகிறவனோ அதை பெற்றுக்கொள்கிறான். இந்த மறைபொருளின் புதிர் தத்துவத்தின் குறுக்கும் நெடுக்கும் தான் சிலுவை. வாருங்கள் தோழர்களே, சிலுவையின் வழி நடந்து வாழ்வை பெற்றுக்கொள்வோம். சிலுவை என்பது வேறொன்றுமல்ல, அன்பிற்காய் வதைபடுவது. வானும் மண்ணும் ஆள பிறந்தவர் அடிமை போல நிற்கின்றார். பிலாத்து முன்னே சிலுவை சாவை நீதி தேவன் ஏற்கின்றார். சிலுவை மரத்தில் வானம் மீட்பு தெரியுது. அவர் பாத சுவடில் நானும் பாவம் மறையுது. முதல் நிலை தீர்ப்பு. அன்பு மௌனிக்கும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. எசாயா பிரிவு 53 இறைவசனம் 7. எல்லாரும் கொக்கரிக்கிறார்கள், எல்லாரும் சுட்டு விரல் நீட்டுகிறார்கள். நாவை வில்லாக்கி பாசானம் பூசிய சொல்லம்புகளை ஏகத்துக்கும் வீசுகிறார்கள். நாசரேத்திலிருந்து நல்லதேதும் வரக்கூடுமோ என்று தொடங்கி தேவதூஷணன், தேச துரோகி, கலகக்காரன், அராஜகன், பேய்களின் தலைவன், பாவிகளின் நண்பன், குடிகாரன், அரசனென்று பிதற்றிக் கொண்டு அலையும் பைத்தியக்காரன், இப்படி இயேசு எனும் இந்த அப்பாவி மீது வீச இத்தனை கற்களை எங்கிருந்து சேகரித்தார்கள் இந்த மனிதர்கள்? ஏளனங்கள், துரோகங்கள், பரிகாசங்கள், எச்சில்கள், காட்டிக் கொடுத்தல்கள், நகையாடல்கள் என அடுத்தடுத்து வந்து வீழ்ந்த அத்தனை நெருப்பு துண்டங்களையும் எப்படி எதிர்கொண்டான் இந்த இதயங்களின் பிரியன்? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தான் வழங்கியவற்றையே தின்று அதன் கழிவு குப்பைகளை தன்மீதே எரியும் மானிடரை மண்மாதா மௌனமாய் பார்ப்பது போல அன்பர் இயேசு மௌனிக்கிறார். வேறென்ன அவரால் செய்ய முடியும்? கல்லெறிந்தவன் பகைவனாய் இருந்திருந்தால் பதிலுக்கு வில்லெறிந்து வெல்லலாம். இதோ இங்கே மூர்க்கமாய்
பொய்யான வன்மங்களை தீர்ப்புகளாய் எழுதி கொண்டிருப்பவர்கள் இந்த மனிதனால் துரத்தி துரத்தி நேசிக்கப்பட்டவர்களாயிற்றே. நேசம் வேஷமானால் வாய் ஊமையாவதை தவிர வேறென்ன செய்ய முடியும்? வாயை கட்டி வயிற்றை கட்டி உறக்கம் களைத்து தன் பிள்ளையை ஆளாக்கி அண்ணாந்து பார்க்கிற வேளையிலே, என்னை எதுக்கு பெத்த, பெருசா என்ன செஞ்சிட்ட என்று கேட்டால் அந்த தாயால் தகப்பனால் பதிலுக்கு என்ன பெரிதாய் சொல்லிவிட முடியும்? மௌன குமுறலை தவிர. சொல்லிவிடலாம் தான், பதிலுக்கு கேட்டுவிடலாம் தான், சாபம் கூட விட்டுவிடலாம். அன்பு அப்படி செய்யாது. அன்பால் அது முடியாது. இங்கே அன்பின் மொழி மௌனம். மௌனம் பெரும் சிலுவைதான். ஆனால் நம்மை தூஷிக்கிறவர்களை வெல்ல இந்த மௌனச் சிலுவைதான் ஒரே வழி. இதோ பாருங்கள், அன்பின் நாயகன் இயேசு. தூஷணங்களின் முன்னால் மௌனத்தால் ஆழ்ந்திருக்கும் அவரது அன்பின் பேரமைதியை பாருங்கள். என் அன்பனே இயேசுவே, தூஷணங்களை எதிர்கொண்டு அன்பில் நிலைத்திருக்க தினம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். சுமைகள் இதயம் தாங்க தோளில் சிலுவை ஏற்கின்றார். உலகம் தந்த வழியை தாங்கி புனித பயணம் போகின்றார். சிலுவை மரத்தில் நாணம் மீட்பு தெரியுது. இரண்டாம் நிலை, இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. அன்பு அடிமையாகும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். பிலிப்பியர் பிரிவு 2 இறைவசனம் 7. சுதந்திரமாய் சிறகடித்து பறந்து மகிழ்ந்த தும்பியை பிடித்து இறக்கைகளை பீத்து வாளினுள் குச்சியை நுழைத்து அதன் துடிதுடிப்பை கண்டு கைகொட்டி சிரித்து மகிழும் குரூரச் சிறுவர்களாய் இதோ இந்த மக்கள் இயேசுவுக்கு செய்கிறார்கள். இயேசு என்னும் இந்த வானம் பாடி சட்ட எல்லைகளை தாண்டி மத இன கோடுகள் அழித்து மனித வழமைகள் கடந்து ஊரெங்கும் ஊரின் திசையெங்கும் அன்பைத்தானே பாடி திரிந்தது. அன்பு சிறகை தரித்ததனால் அது அனுபவித்த சுதந்திரம் அளப்பரியது. கிரேக்கன் என்றோ யூதன் என்றோ ஆண் என்றோ பெண் என்றோ அடிமை என்றோ உரிமை குடிமகன் என்றோ உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ இவனது அரசாட்சியில் இல்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இறைவன் தந்தை, எல்லோரும் உடன் பிறந்தோர்.
இவனது தேசத்தின் அரசாங்க மொழி அன்பு. இந்த அரசனுக்கு இரவு பகலென்று பாராமல் மாறு வேடத்தில் சென்று அனைவருக்கும் அவரவர் தேவையறிந்து சேவை செய்வதே தொழில். இதுவே அவனது அரச பரிபாலனம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இவன் நிர்மாணித்தான் அன்பின் சர்வதேசியம், லவ் இன்டர்நேஷனல். இந்த மாபெரும் கோமகனைத்தான் அவனது குடிமக்களே பிடித்து கோமாளியாக்கி கைகுட்டி சிரிக்கிறார்கள். செந்நிற ஆடை, முள்மகுடம், கல் சிம்மாசனம், கசையடி எனும் அலங்காரங்கள், நாசரேத்து அடிமை பயல் அரசனாம் அரசன் எனும் அவமானங்கள் என்றும் தொடர்கின்றன. அடிமை சிலுவைகள். சேரி பயலுக்கு செருப்பு கேக்குதோ எனும் சாதி எகத்தாலம், குடும்ப விலக்காய் வந்த மருமகளை வேலைக்காரியாக்கும் மாப்பிள்ளை வீட்டாரின் ஆணாதிக்க வன்முறைகள், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடிய தலைவர் சிலைகளுக்கு அணிவிக்கப்படும் செருப்பு மாலைகள், கருப்பு கருப்பு தான், சிவப்பு சிவப்பு தான். கேவலம் தோளில் கூட அடிமை குணத்தை குத்திவிடும் மனிதர்கள் இன்றும் இயேசுவின் மீது அடிமை சிலுவை ஏற்றி சுமக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு தெரிவதில்லை, அடிமையாக்கப்பட்டவர்கள்தான் வரலாற்றை புரட்டி போடுகிறார்கள் என்று. 2000 ஆண்டுகளுக்கு முன் இயேசு எனும் அடிமை புரட்டி போட்ட வரலாற்றை இன்றளவும் எவனும் தொடத் துணிந்தான் இல்லை. அன்பு தன்னால் நேசிக்கப்படுபவர்களுக்கு தானாய் மனமுவந்து அடிமை சேவகம் செய்யும். அன்பின் முன்னால் அவமானமே அவமானமுறும். அடிமை கோலம் பூண்ட என் அன்பு தெய்வமே, அன்பு காட்டும் இதயங்கள் மீது அவமான சிலுவையை சுமக்காதிருக்க மனம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். வாட்டி வதைக்கும் சிலுவை பாரம் சோர்ந்து தரையில் விழுகின்றார். தொடர்ந்து நடக்க தவிக்கும் நாதன் கால்கள் தளர்ந்து சாய்கின்றார். சிலுவை மரத்தில் வானம் மீட்பு தெரியுது. மூன்றாம் நிலை. முதல் முறை விழுதல். பலவீனமானது அன்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். பிலிப்பியர் பிரிவு 2 இறைவசனம் 8. எல்லாம் வல்ல இறைவன் விழுகிறான். வீழ்தல் பலகீனம், வீழ்தல் தோல்வி. வீழ்த்துகிறவன் பலசாலி, அவனே வெற்றி பெற்றவன்.
இயேசுவின் விடுதலில் மனிதர்கள் ஜெயிக்கிறார்கள், இறைவன் தோற்கிறான். அன்பு வீழும், அன்பு தோற்கும். இதுவும் இறைவனின் திருவிளையாடல்தான். பாவம் மழுங்கிய மனித மூளைகளுக்கு இது புலப்படுவதில்லை. அன்பு நடத்தும் போட்டியில் தோற்கிறவர்களே வெற்றி பெறுகிறார்கள். இங்கே தடுக்கி விழுகிறவர்களுக்குத்தான் தங்கக் கிண்ணம் கிடைக்கும். வெற்றி வெற்றி வெற்றி, 100% வெற்றி. பள்ளியின் முன் இப்படி விளம்பரங்கள். படித்து வெளியேறுவதோ வெறும் மனனம் செய்ய தெரிந்த பொம்மைகள். வெற்றி கூட்டணியாம். லாவகமாய் மக்களை சுரண்டுவது எப்படி என்பதில். நான் ஆம்பள, விழமாட்டேன், அளவும் மாட்டேன். விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்ட விட மாட்டேன். எனக்காக நீ விழு, எனக்காக நீ அழு, எனக்காக நீ தோற்றுப்போ. இங்கே தான் வெற்றி பெறுவதை விட அடுத்தவரை தோற்கடிப்பதுதான் முக்கியம். இப்படியான பல பரீட்சைகளில், கடும் போட்டிகளில் காண கிடைப்பதுதான் என்ன? கால் வாரல்கள், லஞ்ச லாவண்யங்கள், கொலைகள், வன்முறைகள். இதோ வீழ்ந்து கிடப்பதை குறித்து வெட்கமுறாத நம் இறைவன் வெற்றி மமதையில் மயக்கமுற்று கிடக்கும் இன்றைய நவீன அறிவியல் தொழில்நுட்ப மனிதனிடம் கேட்பது இதுதான். உன் அறிவு திமிரை, ஆண் எனும் திமிரை, ஆண்ட சாதி எனும் திமிரை கலற்றி வைத்துவிட்டு அன்பெனும் பலவீனத்தை அணிந்து கொண்டு கொஞ்சம் தோற்றுத்தான் போயேன், சிறிது தடுமாறித்தான் விழேன், கொஞ்சம் தாமதமாகத்தான் போயேன் என்பதுதான். அன்பு விசித்திரமானது. வீழ்த்தியவர்களை விழுந்துதான் வீழ்த்தும். ஓ பராக்கிரமசாலிகளே, பலவீனப்படுங்கள். சிலுவையினும் பலவீனமே எனது பலம் என்ற பவுலடியாரின் அனுபவ வார்த்தைகளில் 1000 அர்த்தங்கள் உள்ளன. ஓ பராக்கிரமசாலிகளே, பலவீனப்படுங்கள். உண்மையில் நாம் பலவீனர்கள்தானே? எனக்காக என் மீதான அன்பின் நிமித்தம் விழுந்த இயேசுவே, அன்பிற்காக பலவீனப்பட பலம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். நான்கு கண்கள், 2 பார்வைகள், வார்த்தையின்றி பேசுதே. அன்னை மரியின் கருணை விழிகள் மொழியில் வலிமை கூட்டுதே. சிலுவை மரத்தில் நாளும் மீட்பு தெரியுது. நான்காம் நிலை, தாயாரை சந்தித்தல். அன்பென்பது தாய்மை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீ என் அன்பு குழந்தை அல்லவா? உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது. திண்ணமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன்.
தொப்புள் கொடி அருந்தால் என்ன, முளைப்பால் நின்றால் என்ன, மகன் வெறுத்து சென்றால் என்ன, பிறக்கும் மட்டுமே வயிற்றில் சுமந்து, நடக்கும் மட்டும் மார்பில் சுமந்து, நாடி இருக்கும் மட்டும் நெஞ்சில் சுமக்கும் ஜீவன் தாயல்லவா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாரடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டுக்கொரு முறைதான் சிலுவை பாதை செய்கிறோம். நம் ஒவ்வொருவர் வீட்டிலும் ஆண்டுதோறும் சிலுவை பாதை செய்கிற ஜீவன் ஒன்றிருக்கிறது. அவள்தான் நம் தாய். பெண்களில் கெட்டவர்கள் இருக்கக்கூடும், தாய்மார்களில் கெட்டவர்கள் இருக்க முடியாது. கெட்டவளாய் இருந்தால் அவள் தாயாக இருக்க முடியாது. சிலுவை பாதையின் அனைத்து வழிகளையும், அவமானங்களையும், நன்றியற்ற தன்மைகளையும் ஒரு தாய் சுமக்கிறார். குடிகார கணவன் இந்த பெண்ணின் மீதுதான் எத்துணை கொடூரமான ஈவிரக்கமற்ற கசையடிகளை, காயங்களை, பாரங்களை சுமத்துகின்றான். அவளது உடலை வெறும் சுகிதலுக்கான பண்டமாக்கி துப்பி விடுகிறான். குடும்பமானம், கௌரவம், நிம்மதி, பொருள் வளம், குழந்தைகளின் மனநலம் எல்லாவற்றையும் குடியால் நிர்மூலமாக்கி அழித்தொழிக்கிறான். இத்தனை சுமைகளும் பாவம் ஒரு தாயின் மேல் ஏற்றப்படுகின்றன. குடிகார கணவன் போதாதென்று பொறுப்பற்ற பிள்ளைகள், அவர்களின் புரிந்து கொள்ளாத மூர்க்கத்தனங்கள், கூடா நட்புகளால் செலவாகும் பணம், மானம், மீண்டும் தாயே இத்தனையும் சுமக்க வேண்டும். ஆம், தாய் நம் இல்லங்களில் தினம் தினம் சிலுவை பாதையில் பயணிக்கும் இயேசுவின் பெண்ணுரு. தாய்மார்கள் கணவனின், பிள்ளைகளின் மீட்புக்காய் சிலுவை சுமக்கிறார்கள். அன்னை மரியாள் நம் தேவத்தாய் கபிரியேல் தூதருக்கு ஆண்டவனின் விருப்பத்திற்கு ஆம் என்று சொன்னாலோ அன்றிலிருந்தே சிலுவை வழி பயணிக்க தொடங்கிவிட்டாள். இதோ தன் மகனோடு சேர்ந்து இன்று சுமக்கிறாள். தாய்மை என்பது வழி, ஒருமுறை மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதுமான பிரசவ வழி. ஒரே ஒரு முறைதான் குழந்தை அழ அவள் சிரிப்பாள், அது பிரசவத்தின் போது. பிறகு வாழ்நாள் முழுதும் குழந்தை சிரிக்க அவள் அழுது தீர்ப்பாள். அன்னை வழி நடந்து அகிலத்தை மீட்ட அன்பு இயேசுவே, எங்கள் தாய்மார்களின் காயமாற்ற, அவர்களின் சுமைகளில் பங்கெடுக்க நல்மனம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். புது
5ஆம் நிலை. சீமோன் உதவி. அன்பு உடன் சுமக்கும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். கலாத்தியர் பிரிவு 6 இறைவசனம் 2. வயல்களில் வேலை செய்யும் கிராமத்து மனிதர்கள் தங்கள் சுமைகளை தூக்கி இறக்கும்போது வழியில் செல்வோரை ஒத்தாசைக்கு ஒரு கை போடச் சொல்வார்கள். இவ்வார்த்தை ஆழ்ந்த பொருள் மிக்கது. இது வெறுமனே தூரத்திலிருந்து புரிகின்ற உதவி அல்ல, பிச்சையும் அல்ல. அருகில் வந்து பொதி சுமப்பவரோடு சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒத்த அசைவோடு பாரத்தில் பாதியை தான் சுமப்பது. இந்த அசைவோடு இந்த ஒத்தாசைதான் உண்மையான உதவி. அடுத்தவரின் வழியில் கட்டாயத்தின் பேரில் சுமக்க வந்த சீமோன் இயேசுவின் வழிகளை, அவ்வழிகளின் முனகல்களை, அன்பின் பெருமூச்சுக்களை அனுபவித்த பின் கடவுளுக்காக சுமந்து நடக்கலானான். நமது உதவிகள் பிச்சைகளாய், நமது எச்சங்களாய் விழுகின்றனவா அல்லது ஒத்தாசை கை கொடுக்கின்றனவா? 10 பாத்திரம் தேய்த்ததனால் அழுக்கு படிந்து கிடக்கும் விரல்களோடு உன்னால் கரம் கோர்க்க முடியுமா? பிச்சை இடுகிறபோது அதை கை நீட்டி பெறுகிற முதியவரின் அவமான வலியை உன்னால் உணர முடிகிறதா? வழியில் செல்லும் பெண்ணை கேலி செய்தால் அது எப்படி வலிக்கும்? ஒருவரை சாதி சொல்லி வைதால் எப்படி வலிக்கும்? இதையெல்லாம் உன்னால் உணர முடிந்தால்தான், அவர்களோடு ஒத்திசைந்தால்தான் நீ செய்வது உதவி. நல்ல சமாரியன் செய்தானே. தனது பயணத்தை இடைநிறுத்தி கீழே இறங்கிச் சென்று குனிந்து தூக்கி இரத்த கரைப்பட்டு துடைத்து மருந்திட்டு சாவடியில் சேர்த்து பணம் தந்து மீண்டும் வந்து மீதியையும் தந்து சென்றானே. அதன் பேர்தான் ஒத்தாசை. இயேசு எனும் நல்ல சமாரியன் நமது பாவச் சுமைகளுக்கு ஒத்தாசையாக வந்தார். அவருக்கு ஒத்தாசையாக சீமோன் வந்தார். இந்த பூமி மூட்டை இவ்வாறு நல்ல சமாரியர்களின் ஒத்தாசையால் தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நல்ல சமாரியனே இயேசுவே, அன்பை சுமந்து சுமந்து சோர்வுற்ற இதயங்களுக்கு ஆறுதலாய் நான் மாற வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். நிலை
வெரோனிகா முகத்தை துடைக்கிறார். அன்பு நெஞ்சுரம் மிக்கது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். 1 யோவான் பிரிவு 4 இறைவசனம் 18. அன்பை போன்று நெஞ்சுரம் மிக்கது இவ்வுலகில் ஏதுமில்லை. வாள்களோடும் தடிகளோடும் துப்பாக்கி தோட்டாக்களோடும் முப்படைகளோடும் வருபவர்கள் உண்மையில் கோழைகள். அவர்களுக்குள் இருக்கும் வெற்றிடத்தை மூடத்தான், தொடை நடுக்கத்தை மறைக்கத்தான் ஆயுதம் தரிக்கிறார்கள். அன்பால் மட்டும்தான் தன்னந்தனியாய் நிராயுதபாணியாய் அனைத்தையும் எதிர்த்து நிற்க முடியும். நாம் நேசிக்கும் ஒருவருக்காய் உலகனைத்தையும் துச்சமென தூக்கி எறிய முடியும். நாம் நேசிக்கும் ஒருவருக்கு ஒன்றெனில் சடங்கு, சம்பிரதாயம், சட்டம், தண்டனை, ஊர்பேச்சு, கட்டுப்பாடு என அனைத்தையும் மீறும் நெஞ்சுரம் வாய்த்துவிடும். வெரோனிகா அன்பின் பரிபூரணமாம் இயேசுவின் பால் கொண்ட சிநேகத்தால் உந்தப்பட்டு நெஞ்சுறுதி பெறுகிறாள். தனக்கு முன் இருப்பவை யூத மதத்தின் அதிகார பீடங்கள், ரோம சாம்ராஜ்யத்தின் வலிமைமிக்க படைகள், பெண்ணை மனுஷியென கூட மதிக்காத சட்ட புத்தகங்கள். இருக்கட்டும், நீங்கள் யாராகவேனும் இருந்துவிட்டு போங்கள். அன்பின் முகம் கலையிழந்து போகிற கொடுமையை, எல்லார் முகங்களிலும் சிரிப்பை பற்ற வைத்த அந்த கருணை கண்கள் ஒளியிழந்து போகிற கொடுமையை பார்த்து கொண்டு என்னால் வாளாவிருக்க முடியாது என இயேசு எனும் பேரன்பை நோக்கி நகர்கிறாள். இயேசுவின் முகம் துடைக்கிறாள். அந்த மாத்திரத்திலேயே தனக்கென ஒரு புதுமுகம் பெறுகிறாள். அன்பின் பேரால் வஞ்சிக்கப்பட்டு வாழ்விழந்து வேசிப்பட்டம் சுமந்து நிற்கும் ஒரு பெண்ணோடு தெருவில் நின்று உன்னால் பேச முடியுமா? ஊரின் குப்பைகளை சுத்தம் செய்து அழுக்காகி போன குப்பத்து பையன்களோடு உன்னால் தோழமை கொள்ள முடியுமா? திருட்டு பட்டம் சுமத்தப்பட்டவர்களோடு கைகோர்த்து உன்னால் நடக்க முடியுமா? இவர்களின் முகம் துடைக்க உனது இதயத்தில் அன்பு கரங்களில் உறுதியும் இருக்கிறதா? எத்தனையோ காரணங்களுக்காய் முகம் இழந்து கிடக்கும் நபர்களை நாடிச் சென்று உறவாடி மகிழும் அன்பும் நெஞ்சுரமும் தா இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். கொல்கதா மலை நோக்கி நடந்து சென்றவர் துவண்டு மீண்டும் விழுகின்றார். பூமி மடியில் முகத்தை புதைத்து சிலுவையோடு சரிகின்றார். சிலுவை மரத்தில் நாளும் மீட்பு தெரியுது. அவர் பாத சுவடில் நாளும் பாவம் மறையுது. ஏழாம் நிலை. 2ஆம் முறை விழுகிறார்.
அன்பு நம்பிக்கை தரும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும், பிறர் மீது நல்லெண்ணம் இழப்பதில்லை, நம்பிக்கையில் தளர்வதில்லை. 1 கொரிந்தியர் பிரிவு 13 இறைவசனம் 7. ஒருவன் இன்னொருவனை வீழ்த்தச் செய்கிற சூழ்ச்சிகளில் மிக முக்கியமானது அவனது நம்பிக்கையை தகர்ப்பதுதான். இதோ இயேசுவை 2ஆம் முறையாக மண்ணில் வீழ்த்தாட்டுகிற படைவீரர்கள் இதைத்தான் செய்கிறார்கள். தனது தந்தை தனக்கு அளித்த துன்பக் கிண்ணத்தை முழுமையாக குடித்துவிட வேண்டும் என்ற இயேசுவின் நம்பிக்கையை வீரர்கள் மூர்க்கமாய் தகர்க்கிறார்கள். தனது தாய், சீமோன், வெரோனிகா இவர்களால் சிறிது தெம்பும் நம்பிக்கையும் பெற்ற இயேசுவை அதிகாரத்தின் வன்மம் கொடும் கரம் கொண்டு ஒடுக்குகிறது. நீ எல்லாம் படிக்க முடியாது, படிப்பு வராது, உன் மூஞ்சிக்கு நீ எல்லாம் டான்ஸ் ஆட வந்துட்டியா? அவன்லாம் எஸ்சி கோட்டால வந்தவன்டா, மெரிட் கிடையாது. பண வசதி வந்துட்டா பெரிய ஆளாயிட முடியுமா? அவனை அவ்வளோ மார்க் எடுத்தான், பிட்டுக்கிட்டு அடிச்சிருப்பான். இவையெல்லாம் காலம் காலமாய் அழுத்தப்பட்டு கிடக்கும் மனிதர்கள் எழ எத்தனிக்கிற வேளையில் அவர்களை மீண்டும் வீழ்த்தாட்டும் நம்பிக்கை தகர்ப்புகள். நாமும் படை வீரர்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல. இது போன்ற நேரங்களில் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பது பெருஞ்சிலுவைக்கு சமானம்தான். அன்பு இயேசுவே, சின்னஞ்சிறியோரின் நம்பிக்கையை தூண்டும் கோலாக இருக்க வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவன. ஆமென். தேவமைந்தன் கோலம் கண்டு கலங்கி பெண்கள் அழுகின்றார். மரண வாசல் நெருங்கும் இயேசு கருணை வார்த்தைகள் மொழிகின்றார். சிலுவை மரத்தில் நாணம் மீட்பு தெரியுது. அவர் பாத சுவடில் நாணம் பாவம் மறையுது. 8ஆம் நிலை. யூதப் பெண்களுக்கு ஆறுதல். அன்பென்பது கண்ணீர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். இனி சாவில்லை, புலம்பல் இல்லை, அழுகை இல்லை, நோவில்லை. ஆழ்கிணற்றில் மூழ்கிக் கொண்டிருக்கும் ஒரு மனிதன் தண்ணீரில் தத்தளிக்கும் எறும்பு ஒன்றை காப்பாற்றி கரையில் சேர்ப்பது எவ்வளவு கருணை மிகுந்த செயல்! இயேசு அப்படி ஒன்றை செய்கிறார். உலகின் அத்தனை வதைகளையும் உடலில் சுமந்து கொண்டு தனக்காக அழும் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். வலி இயல்பாக ஒருவனை சபிக்கச் சொல்லும், நிந்திக்கச் சொல்லும்.
விடுபட முயலும் காரணங்களை ஆராயும். இது எதையும் செய்யாமல் மௌனம் காப்பதோடு நில்லாமல் எப்படி இந்த மனிதனால் அடுத்தவருக்கு ஆறுதல் சொல்ல முடிகிறது? அழுவாரோடு அழுவதற்காகவே அவதரித்த இறைவன் வேறென்ன செய்ய முடியும்? கண்ணீரைப் போல மென்மையானதும் இல்லை, அதைப் போல வலிமையானதும் இல்லை. ஏனென்றால் கண்ணீர் அன்பின் அடையாளம். வன்முறையால் ரத்தம் சிந்த வைக்க முடியும், கண்ணீர் சிந்த வைக்க பிரியத்தால் மட்டுமே முடியும். இதோ நேசங்கள் கலந்துறவாடுகின்றன. பிலாத்தின் முன், பெரிய குருக்களின் முன், படை வீரர்கள் முன் வராத கண்ணீர் லாசருக்காய் வந்தது, எருசலேம் நகருக்காக வந்தது. இப்போது இந்த பெண்களுக்காகவும் அவர்களது பிள்ளைகளுக்காகவும் வருகிறது. கண்ணீரால் தான் கண்ணீரை வரவழைக்க முடியும், கண்ணீரால் தான் கண்ணீரை துடைக்கவும் முடியும். நமது பாவத்தை கழுவும் தண்ணீர் கங்கையில் இல்லை, நம் கண்களில் இருக்கிறது. கெட்டி தட்டி போன எங்களின் சுயங்களை பிறருக்காக கண்ணீர் சிந்தி கரைக்க வரம் தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். வடியும் வியர்வை சிரசில் முள்முடி அழுத்ததே, போகும் வழியில் கல்லும் முள்ளும் அவரை பொழுதில் புரட்டுதே. சிலுவை மரத்தில் நாளும் மீட்பு தெரியுது, அவர் பாத சுவடில் நாளும் பாவம் மறையுது. ஒன்பதாம் நிலை. மூன்றாம் முறை விழுகிறார். அன்பென்பது வீழ்ச்சி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான் காட்டிய அன்புக்கு கைமாறாக என்மேல் குற்றம் சாட்டினார். நானோ அவர்களுக்காக மன்றாடினேன். திருப்பாடல்கள் 109 இறைவசனம் 4. அன்பு செய்கிறவர்கள் எத்தனை முறை விழுந்தாலும் வீழ்த்தப்பட்டாலும் அது குறித்து அவர்கள் கவலைப்படுவதில்லை. விழுவதே அன்பு செய்வதால்தான். விழாமல் அன்பு செய்ய முடியாது. அதனால்தான் அதை ஃபாலிங் இன் லவ் என்று சொல்லுகிறார்கள் போலும். அன்பு செய்கிறவர்களுக்கு ரோஷம் மானமெல்லாம் இருப்பதில்லை. ஐயோ, விழுந்து விட்டோமே, இனி விழவே கூடாது. என்னை அவமானப்படுத்தி விட்டார்களே, இனி பேசவே கூடாது. இப்படியெல்லாம் நினைக்க அன்புக்கு தெரியாது. எவ்வளவுதான் துரத்தி துரத்தி அடியுங்கள், நம்மோடு பழகிவிட்ட அந்த நாய் நம்மை விட்டு போகாது. மீண்டும் மீண்டும் அந்த பூனை நம் காலடியைத்தான் சுற்றி சுற்றி வரும். அன்பு செய்கிறவர்களும் அப்படித்தான். இயேசு நம்மீது கொண்ட பேரன்பால் பலமுறை விழுகிறார். இந்த அற்ப மனித உடல் எடுத்ததே அந்த ஆண்டவனுக்கு பெரும் வீழ்ச்சிதானே. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுள் நிலைவிட்டு இறங்கி தம்மையே வெறுமையாக்கி
அடிமையின் தன்மை பூண்டு மனிதருக்கு ஒப்பாகி சாவை ஏற்று அதுவும் சிலுவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார், தாழ்த்தி கொண்டார். ஆம், அன்பென்பது படிப்படியாய் இறங்கி வந்து நம் நேசங்களுக்கு முன் தரை மட்டும் வீழ்வது. நம் நேசங்களுக்காக புழுதியோடு புழுதியாய் போவது. நம் இயேசுவுக்கு இப்படி வீழ்வதைத் தவிர வேறென்ன தெரியும்? தன்னிடமிருந்து பிரிந்து போன ஆட்டை தேடி பைத்தியமாய் அலைவதைத் தவிர வேறென்ன தெரியும்? வேண்டாமென்று உதறிவிட்டு போன மகன் திரும்பி வரமாட்டானா என்று கண்களில் நீர் ததும்ப காத்திருப்பதை தவிர இந்த ஊதாரி தந்தைக்கு வேறென்ன தெரியும்? நம் கடவுள் மனு உருவானவர். அதன் பொருள் வேறொன்றுமல்ல, நம் கடவுள் வீழ்ச்சியுற்றவர். இயேசுவே தெய்வமே, அடுத்தவரை வீழ்த்தி அவர் மேல் ஏறிச் சென்று முன்னேற நினைக்கும் உலகில் அன்பிற்காய் மனமுவந்து வீழ்ச்சியுறும் இதயங்களை புரிந்து கொள்ள வரம் தா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவன. ஆமென். கொஞ்சம் உயிரின் மானம் காப்பது ஆடையே, தசைகள் கிழிய செந்நீர் வடிய ஆடை இழக்கும் கோலமே. சிலுவை மரத்தில் ஆழம் மீட்பு தெரியுது. அவர் பாத சுவடில் நாளும் பாவம் மறையுது. பத்தாம் நிலை. ஆடையை களைகிறார்கள். அன்பு அனைத்தையும் இழக்கும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளவும் அவரோடு ஒன்றித்திருக்கவும் எல்லாவற்றையும் குப்பையென கருதுகிறேன். மிருகங்கள் ஆடை அணிவதில்லை. மனிதனாய் இருப்பதற்கு ஆடைதான் அடையாளம். மனித நிலையில் மயக்கம் ஏற்படும் போது ஒருவன் ஆடையை கிழித்துக் கொள்கிறான். ஆடை ஒருவரது மாண்பின், அழகின், கலாச்சாரத்தின் அடையாளம். தனக்கு பிடித்த புத்தாடை அணிந்த சிறுமி அதை எல்லாரிடமும் காட்டி பெருமிதம் கொள்வாள். ஆடை மனித உடலின் மானத்தை, மேன்மையை, ஆண் பெண் தன்மையை பேணிக் காக்கிற கவசம். தான் ஒரு மாணவன், மாணவி, காவலர், செவிலியர், துறவி என சமூகத்தில் ஒருவரது குறிப்பிட்ட தகுதியை, தனித்தன்மையை வெளிப்படுத்துவதும் ஆடைதான். இயேசுவின் ஆடையை அவர்களது குரூரத்தின் உச்சபட்ச செயலால் களைகிறார்கள், பீத்தெடுக்கிறார்கள். அன்னை மரியாள் ஆசையாய் தைத்து போட்ட ஆடை. எளிய மக்கள் வாழும் வீதிகளின் புழுதிகளில் புரண்டு புனிதம் கொண்ட ஆடை. பெரும்பாடு நோயால் அவதியுற்று வெளியில் செல்ல முடியாமல் தவித்த பெண்ணுக்கு விடுதலையை, மாண்பை வழங்கிய ஆடை. இதோ களைகிறார்கள். ஒரு மனிதனால்
இவ்வளவு தூரம் நேசிக்க முடியுமா? அறிவும் மானமும் மனிதர்க்கு அழகு என்பார் பெரியார். அன்பின் பேரால் இரண்டையுமே இழந்து நிற்கிறார் இயேசு. உங்களுக்காக இழப்பதற்கு இனி ஏதுமில்லை, எல்லாம் கொடுத்து விட்டேன் என்பதன் அடையாளமாய் இதோ நம் தேவன் நிர்வாணமாய் நிற்கிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையர் என்பும் உரிய பிறர்க்கு என்பது இதுதான் போலும். இயேசுவே, உம்மை போலவே மாண்பிழந்து தவிக்கும் மானிடர்க்கு நான் ஆடையாய் மாற வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நீண்ட தூரம் தான் சுமந்த சிலுவை அவரை சுமக்குதே. 3 ஆணிகள் நரம்பை துளைக்க தேகம் வலி துடிக்குதே. சிலுவை மரத்தில் நாணம் மீட்பு தெரியுது. அவர் பாத சுவடில் நாணம் பாவம் மறையுது. 11ஆம் நிலை, சிலுவையில் அறைதல். அன்பு கட்டுண்டு போகும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். எசாயா பிரிவு 43 இறைவசனம் 4. அன்பு செய்ய தொடங்கிவிட்டால் நம்மால் நம் இஷ்டப்படி எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும். நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களின் ஆளுகைக்கு நம்மையே நாம் கையளித்து விடுவோம். உனக்கு எது விருப்பமோ அதுவே செய்யலாம், உனக்கு பிடிக்காததை விட்டுவிடுகிறேன். இப்படித்தான் நாம் மாறிவிடுகிறோம். யார் சொன்னாலும் கேட்காத நாம் நம் அன்பர்கள் ஒரு பார்வை பார்த்தாலே அடங்கி போகிறோம். இதுதான் அன்பின் வினோதம். நம் ஆண்டவராகிய இயேசு இதோ ஆணிகளால் அறையுண்டு அசைவற்று கிடக்கிறார். வந்தவர்க்கெல்லாம் ஆசி வழங்கிய கரங்கள், அற்புதங்கள் நிகழ்த்திய விரல்கள், தந்தையின் அன்பின் கட்சியை பரப்ப ஊரூராய் நடந்து திரிந்த கால்கள் இப்போது சொல்லொன்னா துயரில் அசைவற்று கிடக்கின்றன. ஆம், அன்பு தன் அத்தனை வல்லமையையும் தன் சிநேகத்திற்காக அடக்கி வைத்துக் கொள்கிறது. ஒருவர் வெளியில் எவ்வளவு பெரிய அதிகாரியாகவும் திறமை படைத்தவராகவும் இருக்கலாம். ஆனால் தான் நேசிக்கும் மனைவியின் முன், குழந்தையின் முன் மகுடியுசைக்கு கட்டுண்ட நாகம் போல் மயங்கி விடுகிறார். அதுதான் அன்பு. அண்ட சராசரங்களின் ஆண்டவன் ஆணிகளுக்கு மத்தியில் ஏதும் இயலாதவராக பரிதாபமாக தொங்கிக் கொண்டிருப்பது அவரது பேரன்பின் இன்னும் ஒரு தருணம். இயேசுவே, அன்பிற்காய் அடிபணியும் தாட்சியை தா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள்
இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவன. ஆமென். இதயம் தனது துடிப்பை நிறுத்த இரண்டு கண்கள் மூடுதே. இதயமில்லா மனிதர் முன்னே இனிய உயிரும் போகுதே. சிலுவை மரத்தில் நாளும் மீட்பு தெரியுது. அவர் பாத சுவடில் நாளும் பாவம் மறையுது. பனிரெண்டாம் நிலை. சிலுவையில் உயிர் நீத்தல். அன்பு மரணத்தை தருவிக்கும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். இத்தனை வலிகளுக்கும் வதைகளுக்கும் காயங்களுக்கும் காட்டிக் கொடுத்தல்களுக்கும் மறுதலிப்புகளுக்கும் பரிகசிப்புகளுக்கும் இடையிலான இந்த மரணம் யாரால் நிகழ்ந்தது? இந்த மரணத்திற்கு யாரை பொறுப்பேற்க செய்வது? சதித்திட்டம் தீட்டி கொலை குற்றம் சுமத்திய ஆலய குருமார்களா? என்ன கத்துகிறோம் என்று தெரியாமலேயே சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்று கூப்பாடு போட்ட மதியிழந்த மக்கள் கூட்டமா? மிருகங்களைப் போல் சீறி பாய்ந்து இயேசுவின் சதை துண்டங்களை பீய்த்து தின்ற படை வீரர்களா? பதவி மோகம் கொண்ட ஆளுநன் பிலாத்தா? ஒட்டி உறவாடி உயிரையும் கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு கடைசியில் காட்டிக் கொடுத்தும் மறுதளித்தும் ஓடி ஒளிந்தும் கொண்ட நண்பர்களா? யாரை குற்றம் சொல்வது? இனி யாரை குற்றம் சொல்லி என்ன? எல்லாமும் தான் முடிந்துவிட்டதே. இல்லை, குற்றப்படுத்த ஒன்று இருக்கிறது. எது அது? இயேசுவின் மரணத்திற்கு காரணம் எது? வேறெது? அவரது அன்புதான். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமும் இல்லை. சொன்னது அவர்தானே. மேலான அன்பை, தூய தெய்வீக அன்பை, பாசாங்கு இல்லாத பேரன்பை வேறு எப்படி காட்ட? இதைத் தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று இயேசு இதோ முணுமுணுக்கிறார் பாருங்கள். உண்மையான அன்பின் பொழுதுகள் அவ்வப்பொழுதான மரணங்கள். அன்பென்பது நான் இறந்து பிறரை வாழ்விப்பது. என் உயிர் தேவனே, இதுவரையிலும் இனி எப்போதும் உலகம் அறிந்திராத உன் உன்னத அன்பிற்காய் நன்றி. இனி ஒரு பொழுதும் நேசங்களை மரணப்படுக்கையில் தள்ளாதிருக்க நிஜமான அன்பை தா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன்.
வடிவாய் பிறந்து தவழ்ந்தவர் தகர்ந்த கனவாய் கிடக்கின்றார். தந்தை சித்தம் செய்து முடித்தவர் தாயின் மடியில் துயில்கின்றார். சிலுவை மரத்தில் நாணம் மீட்பு தெரியுது. அவர் பாத சுவடில் நாணம் பாவம் மறையுது. 13ஆம் நிலை. தாயின் மடியில் கிடத்துதல். அன்பு புதியன செய்யும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். கலாத்தியர் பிரிவு 2 இறைத்திருவசனம் 20. இவ்வளவு நேரம் பலவீனமாய் கிடந்த அன்பு அனைத்து வித அடித்து நொறுக்குதல்களுக்கும் தன்னையே ஒப்புவித்த அன்பு இதோ பிரேதமான பின்பு வல்லமை பெற்றுவிட்டது. அன்னை மரியாள் தன் ஆருயிர் மகனின் அசைவற்ற உடலை மடியில் சுமந்து அமர்ந்திருக்கிறாள். ஒரு கணப்பொழுதில் தன் மகனின் 33 ஆண்டுகால வாழ்க்கை அவள் கண்முன் வந்து போகிறது. எதற்காக என் மகனை கொன்றார்கள்? வேறுபாடுகள் வேண்டாம், பிரிவினைகள் வேண்டாம், வெறுப்புகளும் வன்மங்களும் வேண்டாம், புனிதனென்றும் பாவியென்றும் வேண்டாம், ஏழை என்றும் பணக்காரனென்றும் வேண்டாம், ஆணென்றும் பெண்ணென்றும் வேண்டாம், யூதனென்றும் சமாரியனென்றும் வேண்டாம். தாகமுற்றோர் என்னிடம் வருக, பார்வையற்றோர் வந்து ஒளி பெற்றுச் செல்க. சிறைப்பட்டோரே சுதந்திரமாய் போங்கள், அடிமைகளே விடுதலை பெறுங்கள். பெண்ணே இனி பாவம் செய்யாதே, போ வாழ்ந்துகொள். போலிகளே மனம் மாறுங்கள், பிரிக்கும் வேலிகளை பிடுங்கி எறியுங்கள், குறுகிய தடுப்புச் சுவர்களை தகர்த்து எறியுங்கள். ஒருவனே தேவன், ஒன்றே குலம், இறைவனே நம் தந்தை, நாமெல்லாம் சோதரர். இப்படி வார்த்தைக்கு வார்த்தை, செயலுக்கு செயல், உலகளாவிய அன்பை உரக்கச் சொல்லியதற்காகத்தானா துடிக்க துடிக்க என் மகனை கொன்று தீர்த்தீர்கள்? என் ஒரு மகன் இறந்து விட்டான். ஓ என் உலகத்து பிள்ளைகள் வாருங்கள், என் மகன் செய்ததையே நாம் எல்லாரும் சேர்ந்து செய்வோம். இன்னும் மூர்க்கமாய் இவ்வுலகை நேசிப்போம். வாருங்கள், நாமும் அன்பின் நிமித்தம் பிரேதங்களாவோம் என்று அன்னை மரியாள் மகனை மடியில் சுமந்தபடி புதிய உலகிற்கான கனவில் இதோ சஞ்சரித்து கிடக்கிறாள். இயேசுவின் பிரேதமோ தான் மூட்டிய தீ பற்றி கொண்டதை நினைத்து நிம்மதியாய் உறங்குகிறது. அன்னையின் மடியில் மீண்டும் குழந்தையாய். ஆம், அன்பின் பிரேதங்கள் உயிருள்ள மனிதர்களை காட்டிலும் ஆற்றல் மிக்கவை. 33 வருடங்களுக்கு முன் அன்னை மரியாளின் பனிக்குடம் உடைந்து பாலன் இயேசு பிறந்தார். இதோ இன்று சிலுவை இயேசு எனும் பனிக்குடம் உடைந்து அன்னை மரியாளோடு சேர்ந்து புதிய இயேசுவே, உன் சாவின் வழியாய் நீ உண்டாக்கிய அன்பின் இயக்கத்தில் உண்மை உறுப்பினனாய் உறவினனாய் என்னையும் ஏற்றுக்கொள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள்
இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மீட்பர் இயேசுவை தாங்கும் கல்லறை உயிர்ப்பின் கருவை ஏந்ததே. மேற்கில் உதிக்கும் கதிரவன் போல் உலகம் அதிசயம் காணுமே. சிலுவை மரத்தில் மீட்பு தெரியுது. அவர் பாத சுவடில் பாவம் மறையுது. சிலுவை மரத்தில் நம் மீட்பு தெரியுது. அவர் பாத சுவடில் நம் பாவம் மறையுது. 14ஆம் நிலை. அடக்கம் செய்தல். அன்பு விதையாகும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். அன்பு தான் நேசித்த ஒருவருக்காக ஒன்றுமில்லாமல் போகும். தன் உடல் இழக்கும், உரு இழக்கும், காணாமல் போய் மண்ணோடு மண்ணாகிடவும் சம்மதிக்கும். இயேசு தன் அன்பின் உச்சத்தின் உச்சமாய் மண்ணோடு மண்ணாக இதோ மறைந்து போகிறார். ஆனால் அன்பு எப்படி மறையும்? மறைதலின் வழியாக மனம் முழுக்க நிரம்பிவிடும் அல்லவா? அன்பு மறைந்திருந்து தாக்கும். அன்பானவர்கள் மண்ணில் புதைவதில்லை, மனங்களில் புதைகிறார்கள். புதைந்த விதை முளைத்து துளிர்த்து கிளைத்து நம் உயிரெல்லாம் உணர்வெல்லாம் ஆக்கிரமித்துவிடும். 2000 ஆண்டுகளுக்கு பின்னும் இயேசு என்னும் கற்பகத்தரு உலகனைத்திற்கும் நிழல் தரும் ஒற்றை மரமாய் வீற்றிருப்பதன் இரகசியம் அவர் அன்பின் நிமித்தம் புதையுண்டதுதான். இயேசுவே, அன்பெனும் பலவீனத்தில் உள்ள அளப்பரிய ஆற்றலை அறிந்து கொள்ளும் அறிவு தெளிவைத்தா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென்.